ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்கு ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மனோஜி ரோகிணி கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோவை பார்த்துட்டு விஜயா பயங்கர கோவப்படுறாங்க. அது நான் இல்லை, அது சும்மா எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலையும் விஜயா கேட்குறது கிடையாது. முத்துவும் வீடாவை கூட அதை வாங்கி பார்க்குறாங்க. வாங்கி பார்த்துட்டு என்னடா அம்மாவே ஏமாத்துறியா, இந்த பாரு நீ பார்லர் அம்மா கூட சேர்ந்து நல்லா தானே டான்ஸ் ஆடிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை டே, அம்மாவே ஏற்கனவே என் மேலே கோவத்தில் இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏற்றி விடாதீங்க, உங்களுக்கு கூட புரியல, அது நான் அப்படி ரோகிணி கூட சேர்ந்து ஆடுற மாதிரி எடிட் பண்ணியிருக்காங்க, இப்போல்லாம் இது சாதாரணம். ஏன் இப்போ நீங்கள் 2 பேரும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி வைக்கலாம், ஏன் அம்மாவும் அப்பாவும் டான்ஸ் ஆடுற மாதிரி வைக்கலாம், ஏன் இதோ பொண்டாட்டியோ அம்மாவோ டான்ஸ் ஆடுற மாதிரி கூட வைக்கலாம். இந்த மாதிரி இல்லாத ஒன்றை உருவாக்குறது தான் ஏவிஐ. இப்போது இந்த மாதிரி எல்லாம் புதுசாக வந்துடுச்சு, இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவள் ஏதோ பண்ணி போட்டு வச்சுருக்கா, நீங்களும் அதை பார்த்துட்டு உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அம்மாவும் அதை பார்த்துட்டு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் எனக்கு தெரியாதா நான் அவ கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறடா இல்லையாடு, நான் ஆடனாதான் ஆமான்னு சொல்லுவேன், நான் தான் ஆடலையே, இப்படி ஒன்று நடக்கவே இல்லையே. அவகிட்ட என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு அவள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஒன்றா சேர்த்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொன்னவோ, ஓ இப்போ இப்படியெல்லாம் வேறு வந்துடுச்சா அப்படின்னு முத்து அப்போ தான் கேட்குறாரு. வந்துடுச்சா இல்லை, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துடுச்சு. இப்போது அவள் இந்த மாதிரியெல்லாம் எல்லாரையும் கொலைப்படுறதுக்காக அனுப்பி விட்டுருக்கா. இதை பார்த்துட்டு அம்மாவும் என் மேலே கோவப்படுறாங்க, நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றி விடாதீங்க, அம்மாவுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாத்த, இந்த மாதிரி எல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்போதான் நிஜத்தில் பார்க்குறேன், அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. ஒரு வேளை இவர் சொல்கிற மாதிரி அவர் ஆடி இருந்தா அவர் ஆடனாட சொன்னாதான், அப்படி இல்லைனா இது பொய் தான் அத்தை அப்படின்னு மீனா சொல்லவும், டேய் உண்மைதாடா இது பொய்தாடா அப்படின்னு சொல்லவும், ஆமா சத்தியமா பொய்மா, என்ன நம்புமா, அவன் பக்கம் கூட நான் திரும்பி பார்க்கறது இல்லம்மா அப்படின்னு. ஆனால் அவன் மேலே எனக்கு நம்பிக்கை வரமாட்டேதே மனோஜ். ஏன் அப்படின்னா நீ அவன் வேலை எப்போ பார்த்தாலும் பைத்தியமாக இருக்கிற மாதிரி புலம்பிகிட்டே இருக்கே, அவளை பற்றி நினச்சிக்கிட்டு, அதனால தான் ஒரு மேலே எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேது. அப்பப்போ நீ அவளை பார்த்து பேசுகிற, மீட் பண்ணுற, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் அவள் இதை வச்சு கோர்ட்டில் கேஸு கொடுக்க, அதாவது டிவோர்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு கேஸை இழுக்கடிச்சிட்டே போயிட்டுருக்கா. அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னவோ, சத்தியமா இல்லைம்மா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நான் அவளை மறக்க முடியாமல் தூக்கத்தில் உளறது உண்மைதான், ஆனால் இப்படி அவ கூட சேர்ந்தெல்லாம் நான் டான்ஸ் எல்லாம் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இதுவே லாஸ்ட்டாக இருக்கணும், இது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. நீ அதுக்கு அவகிட்ட தான் போய் சொல்லணும், அவள் தான் இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணி போட்டுட்ருக்கா, என்னமோ ஏகிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவோ, டே இப்போ இதனால் மனோஜோட வாழ்க்கைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போதுடா அப்படின்னு முத்துவை பார்த்து கேட்குறாங்க. பரவாயில்லையே, முதல்ல என்கிட்ட இப்படி கேட்கணுன்னாலாம் தோணுதா, வரலாம் வராமலே இருக்கலாம், யாருக்கு தெரியும், அந்த பார்லரமாக தான் எந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேது. நீங்கள் தானே உங்கள் மருமகளை கூட்டிகிட்டு வந்தீங்க, எப்படியாச்சும் பேசி நீங்களே டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க, நாங்கள் இதில் தலையிட்டா அப்புறம் எங்கள் மேலே எல்லாம் கோவப்படுறீங்க, நாங்கள் பேசாமல் ஒதுக்கிக்கிறோம் அப்படின்னு முத்து சொல்லவோ, என்னடா எல்லா சாட்சியும் தெரிஞ்சாலும் நீ மட்டும் தான், நீ தான் சாட்சி சொல்லணும், எங்கே எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் முடியாது, மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் தான் பொறுப்பு, அவ்வளோதான் சொல்லிட்டேன், ஃபோனை கொடுறா அப்படின்னு வாங்கிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஏங்க என்னங்க இது, கடைசியில் அத்தை நம்மளும் வில்லனாக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு. விடுவிடா அவங்களுக்கு இதெல்லாம் புதுசாக, நான் பார்த்துக்கலாம், நானும் சும்மாவை அம்மா கலைக்கிறதுக்கு தான் அப்படி சொன்னேன், இவனோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வராமல் இவன் நிம்மதியாக இருக்க மாட்டான், நம்மளையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான், இந்த வீடாகவே இருக்காது, முதல்ல சரி பண்ணணும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு அங்கேருந்து கிச்சனுக்கு போகிறாங்க. வீடா முத்து 2 பேரும். ஏன் அப்படின்னா லஞ்சு சமைக்க, அதாவது காலையில் டிஃபன் செய்கிறதுக்காக போய் முத்து உட்காந்து சாப்பிட்றாரு. அப்போ தான் சத்யா மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே, யார் மீனா அப்படின்னவோ, சத்யா தாங்க அப்படின்னு. சரி பேசு அப்படின்னு. சொல்லு சத்யா அப்படின்னு. அக்கா நேற்று நீங்கள் கிருஷ்ண பார்க்க ரோகனோட வீட்டுக்கு அனுப்புனீங்கல்ல அப்படின்னு. ஆமாம், என்ன இப்போது அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. இல்லைங்க அக்கா, அங்கே நான் ஒரு ஆளை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சத்யா சொல்கிறா அப்படின்னு. ஆமாக்கா, அதை பற்றி சொல்லதான் உங்களையும் மாமாவையும் பார்த்து பேசலான்னு ஃபோன் பண்ணக்கா அப்படின்னு. சரி அவர் இங்கே தான் இருக்காரு, சரி தனியாக பேசணுமா, நீ வேணா மாமா கார் ஸ்டாப் பண்ணுவார்ல அங்கே வந்து ஸ்டாண்டுக்கு அங்கே வச்சு பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லவும், சரிக்கா அதை பற்றி பேச தான் பண்ணேன், நீங்கள் வந்துருங்க, நானும் அப்படியே வந்து உங்களை பார்த்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுறேக்கா. என்ன மீனா சத்யா என்ன சொன்னா அப்படின்னு. இல்லைங்க, ரோகனோட வீட்டில் யாரோ ஒரு ஆளை பார்த்து தான் சொல்கிறா, ஆனால் யாருன்னு என்னன்னு தெரியல, அதை நம்ம பற்றி நம்ம கிட்ட பேச தான் அவன் கூப்பிடுறா, பேசாமல் நம்ம அவனை நேரில் போய் பார்த்துட்டு தான் சரி வருங்க. நானும் பூ கொடுக்க வேண்டியது இருக்குது, நீங்களும் அப்படியே ஸ்டாண்டுக்கு தானே போவீங்க, சாப்பிட்டுட்டு 2 பேரும் சேர்த்து போய் சத்யாவை பார்த்துட்டு அப்படியே என்ன எதாவது கேட்டுட்டு போயிடலாங்க அப்படின்னு சொன்னதும், சரி வீடா அப்படின்னு. ஏங்க இன்னொரு இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு. இல்லை வேண்டாம் போதும் வேடா, ரொம்ப நாள் கழிச்சு மனசும் எல்லாமே தெம்பாக இருக்குது, தைரியமாக இருக்குது, வயிறும் ரொம்ப இருக்குது, அதனால் போதும் வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரிங்க நீ சாப்பிட்டியா வேடா அப்படின்னு.
ஆமாங்க ரொம்ப பசிச்சுதா இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டுட்டேன் சாரிங்க அப்படின்னு. இதுக்கெல்லாம் ஏன் விட சாரி கேட்டுட்டு சரிவா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே மனோஜ் ஒரு பக்கம் ரூம் ரெடி ஆகிட்டு புலம்பிட்டு இருக்காரு. டபுள் வெளியே அனுப்பிட்டு அதுக்கு 2 சந்தோஷமா இருக்குதுங்க. முதல்ல எப்படியாச்சும் அவகிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணணும், அப்போதான் திரும்ப அம்மா நம்மளுக்கு ரூம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் யோசிக்கிறாரு. ஏன் அப்படின்னா புது பொட்டாட்டி நமக்கு கல்யாணம் ஜோடி அப்படின்னு முதல்ல நமக்கு ரூம் கொடுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அல்பத்தனமாக யோசிக்கிறாரு. ஸோ அப்படியே மொத்தம் மிட் அவர் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் சத்யாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக சத்யாவுமே வராங்க. எனக்கா வெயிட் பண்ண வச்சுட்டேடா அப்படின்னு. இல்லை சத்யா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. என்னடா என்ன பேசுகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு. கொஞ்சம் தனியாக பேசணுக்கா அப்படின்னு உடனே மொத்தம் வீடா அப்புறம் சத்யா 3 பேரும் தனியாக பேசுகிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் இருக்காங்களா, அதனால தள்ளி வந்து பேசுகிறாங்க. என்னடா என்ன விஷயம் அப்படின்னு. அக்கா எனக்கு என்னப்போ சந்தேகமாக இருக்குக்கா அந்த ரோகிணி மேலே அப்படின்னு சொல்கிறாங்க சத்யா. என்ன ஒன்றும் புரியலையே, கன்ஃபியூஷன் பண்ணாமல் டேரெக்டாக விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாக்கா அவங்க வீட்டில் யாரோ ஒரு லேடி நான் போகிற நேரத்தில் உள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நான் வரேன்னு தெரிஞ்சுதான் உள்ளே போய் ஒளிஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அது யாருன்னு தெரியல, ரோகிணிக்கு யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க போல இருக்குது. அவங்களால தான் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே யாராச்சும் பார்த்துருவாங்க நம்மள அப்படின்னு ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ சொல்ல போனால் அது யாரை மாதிரி இருந்துச்சு தெரியுமா, நான் கெஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு என்னமோ அக்கா கூட பூ கட்டுறவங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்களா அந்த சிந்தாமணி அவங்களாட்ட தான் தோணுது அப்படின்னு சொல்லுவோம். சத்யா நீ இப்படி கெஸ் பண்ணி சொல்கிற அப்படின்னா சந்தேகமே வேணாம், அந்த ரோகிணி அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து பிளான் போட்டவங்க தான். அதனால் அம்மாவுக்கும் அவங்க கூட்டாளியாக இருக்காங்க. ஒரு வேளை நீ சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா கண்டிப்பாக அது சிந்தாமணியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த லேடி பொதுவாகவே நல்லவங்க கிடையாது, கெட்டவங்க. அதில் இருந்து யோசிச்சு பார்த்தாலையும் அவங்களாக தான் இருக்கும்ன்றது கன்ஃபார்ம் தான். அது மட்டும் இல்லாமல் அம்மா அடிக்கடிக்க சிந்தாமணியை கூப்பிட்டு பார்வதி அத்தோடைய வீட்டில் பேசுகிறாங்க. அந்த விஷயம் எல்லாம் ரோகிணிக்கு எப்படி தெரிய வருது. நம்ம ஏதாச்சும் மனோஜ் விஷயத்தில் முடிவெடுக்கிற போதெல்லாம் ரோகிணி கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிடுறாங்க. அப்போது அம்மா போயிட்டு சிந்தாமணி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுனால தான் ரோகிணிக்கும் அந்த விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி அப்போது ரோகிணி சிந்தாமணி மூலயமா தான் அந்த வீட்டுக்குள்ளே தங்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த ஊரில் பார்லர் அம்மாவுக்கு யார் தெரியும், அப்படியே தெரிஞ்சவங்க எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் எல்லாரும் இப்போது இருக்கிறது சிந்தாமணி மட்டும்தான். அவங்க மூலியமாக தான் ரோகிணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு காய் நகர்த்துறா அப்படின்னு முத்து சொல்லுதும். கரெக்டுங்க நீங்கள் சொல்கிறது அப்படின்னு வீடாவே புரிஞ்சுக்கினாங்க. எப்படியோங்க நாம் 2 பேரும் அங்கே போகாமல் சத்யாவை போக வச்சது ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு. அப்படி இருக்க போய் தான் சத்யாவுக்கு அங்கே இருக்கிற ஆல்பம் தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஆளை சத்யா பார்த்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை விடா நாமளே போயிருந்தா கூட அந்த சமயத்தில் அந்த சிந்தாமணி அங்கே இருந்துதா நம்ம கிட்டலேயே மாட்டிக்க கூடாதுன்னு ஒளிஞ்சுதானே இருப்பாங்க அப்படின்னு. எப்படியோங்க ஆனால் அந்த ரோகிணிக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு விஷயம் தெரிஞ்சிடுச்சுல்ல. இதுக்கப்புறமாச்சும் அவங்க அண்ணனோட வாழ்க்கையில் ஏதாச்சும் வேற நம்ம முடிவெடுக்க முடியுமாங்க அப்படின்னு சொல்லவும். இது போதும் வீடா, இது போதும். அம்மா கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அந்த ரோகிணிக்கு எதிராக அம்மாவை என்ன பேச சொல்லணுமோ அது எல்லாத்தையும் பேச வச்சு நம்ம வழியில் அந்த ரோகிணியை விலை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட சொல்லவும். கரெக்டுங்க, ஆமாம் மாமா நீங்கள் சொல்கிறது சரிதான். அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்தாலும் இந்த அம்மா போயிட்டு எல்லாத்தையும் அந்த ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. அதனால நீங்கள் இந்த நடவை நடக்க போகிறத சொல்லாமல் வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி அவங்களே திசை திருப்புங்க. நீங்கள் ஏதோ நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த அந்த ரோகிணிக்கே தெரியாமல் நீங்களே எல்லாத்தையும் பண்ணுங்க. அப்போ கரெக்டாக கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடச்சிரும். கோர்ட்டில் அவங்க கன்ஃபியூஷன் ஆகி நிற்பாங்க. எந்த ஒரு ஆதாரமும் அவங்க கிட்ட இருக்காது. அதை வச்சு நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சத்யா சொல்லவும். பாருங்க சத்யாவுக்கு கூட புரிஞ்சிடுச்சு அப்படின்னு. உனக்கு புரியலையா விடா அப்படின்னு. இல்லைங்க எப்படி எந்த ஆங்கில நீங்கள் அட்டாக் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு என்ன தெரியும். ஆனால் இப்போ சத்யா சொன்னதுலேருந்து எனக்குமே புரிஞ்சிடுச்சு. அவளுக்கே தெரியாமல் அவள் பின்னாடி இருந்து நம்ம அடிக்க போகிறோம் அவ்வளோதாடா அப்படின்னு மீனா சொன்னதும் கரெக்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சரி அதே மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு இவங்க 3 பேருமே பேசிட்டு சரி சத்யா ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயத்த சொல்லியிருக்கேன் அப்படின்னு. சரிக்கா அப்படின்னு. அக்கா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு முத்துக்கிட்டேயோ வீடாக்கிட்டேயோ. என்னடா என்ன சொல்லு அப்படின்னு. இல்லைக்கா நான் இதை உங்ககிட்ட மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மேடம் நீ பேசிட்டு வா நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா என்ன சத்யா, இல்லைக்கா அதான் என் ஓனருடைய பொண்ணு இருக்காங்கல்ல, நீங்கள் கூட அவங்கள பார்த்துருக்கீங்கக்கா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல அப்படின்னு. ஆமாடா என்ன இப்போது அந்த பொண்ணுக்கு எதாச்சும் திரும்பவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அவங்க நேற்று நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க, வந்து என்னை பார்த்து பேசணுன்னு தனியாக வந்து மொட்டை மாடியில் பேசுகிறாங்க. அவங்க என்னை பிடிச்சிருக்கு, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களாக்கா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலக்கா, எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும்.
சத்யா உனக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லு, இல்லைனா இல்லைன்னு சொல்லு, ஏன் தயங்குற அப்படின்னு. அக்கா அவங்களோட லெவலுக்கும் நம்மளோட லெவலுக்கும் தாங்கமாக்கா, அவங்க அவ்வளோ பெரிய ஃபினான்ஸ் கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்காங்க, ஆனால் நாம் சாதாரண குடும்பம் எப்படிக்கா அப்படின்னு. அந்த பொண்ணுக்கும் அவங்களுடைய பொண்ணோட வீட்டிலே சம்மதம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை சத்யா. அப்படி இல்லைன்னா நாம் என்ன பண்ண முடியும், விடு. முதல்ல அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட அந்த பொண்ணை சம்மதமாக சொல்லு. உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு உங்கள் வீட்டில் ஓகே அப்படின்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்படி இல்லைன்னா இது சரி வராது அப்படின்னு சொல்லிடு சத்யா அப்படின்னதும், அக்கா இப்படி ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்டாக்கா லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வேறு வழி இல்லையே சத்யா, அப்படி பண்ணி தானே ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நீ கண்டிப்பாக பிரச்சனையில் போய் மாட்டிப்போய் அவங்க வேட பெரிய ஆளுங்கன்னு சொல்கிற, அப்புறம் பிரச்சனை உனக்கு தான் வரும் அப்படின்னு வீடா சொல்லவோ, எதுவும் இருந்தாலும் யோசிச்சு படு சத்யா, இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிய வேணாம், நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல, எல்லாம் சரியானதுக்கப்புறம் மாமா கிட்டே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்க சத்யாவுமே நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே மீனா வந்த உடனே முத்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்ககிட்ட பேசக்கூடாது, என்கிட்ட தனியாக பேசணும் தானே போயிடும் பேசலாம், ஆனால் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னு கேட்கவோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எதுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, அந்த ரோகிணியால் எப்போ என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னு சத்யா பயந்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னதோ, அதெல்லாம் பார்த்துக்கலாம் மீனா, அவன் என்ன பண்ணிட முடியும் நம்மள அப்படின்னு முத்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி மீனாவுமே பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க. போகிற வழியில் பூவை கொடுத்துட்டு அப்படியே புதுசாக அந்த பில்டிங்கில் கடை திறந்துருக்காங்க இல்லையா, அங்கே போயிட்டு கடையை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பில்டிங்கில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து மீனா கிட்ட பூ வாங்குறாங்க. வியாபாரமே அப்படி பிச்சுக்கிட்டு போகுது. அந்த சமயத்தில் தான் மீனாவோடைய அம்மா மீனா அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக அவங்கள பார்க்கணுன்னு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்து வியாபாரம் ஆகிறத பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பொண்ணு இந்த அளவுக்கு சந்தோஷமாக வளர்றா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ அடுத்தடுத்து லெவலுக்கு போகணும், பெரிய பூ கொடுக்குற கட்டுற பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணணும் வீடா அப்படின்னு சாமி வேண்டிக்கிட்டு மீனா கிட்ட போகிறாங்க. வாமா அப்படின்னு. என்ன மீனா காலையில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு. ஆமாம்மா காலையில் நேரத்தில் தானே எல்லாரும் வெளியில் போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, பூ கொடுக்க போவாங்க, ஆஃபீஸ் போவாங்க, அதனால் எல்லாருமே காலையில் பூ வாங்கிட்டு மதியத்தில் ஃப்ரீயாக தானே இருப்பேன், அதனால் அந்த சமயத்தில் டெலிவரி ஏதாச்சும் இருந்தால் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிங்கம்மா. அப்போது அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது நடுவில் பூ கொடுக்குறவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க பூ வாங்குறதுக்கு. அப்போ இவங்களுடைய அம்மாவுமே கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு என்னம்மா திடீர்னு எந்த பக்கம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை மீனா, உன்னை பார்க்க ஏன் வரக்கூடாதா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, திடீர்னு ஃபோன் கூட பண்ணாமல் வந்திருக்கியே அதான் கேட்டேன் அப்படின்னு. இல்லடி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுன்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு. சத்யா வேலை செய்கிறாங்கல்ல அப்படின்னு சொன்னதும் மீனாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னம்மா சத்யாவுக்கு என்ன அப்படின்னு. இல்லடி அந்த ஆஃபீஸில் ஓனருடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நீயும் சீதாவும் இருக்கிறப்போ ஒரு பொண்ணு வந்துச்சு இல்லையா அப்படின்னு. ஆமாம்மா அந்த பொண்ணு வேலை எனக்கு சந்தேகமாக இருக்குது, அடிக்கடிக்க வேலை விஷயமா ஆஃபீஸ் விஷயமா பேசுகிறோன்னு சத்யாவை பார்க்க நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. சத்யா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் அந்த பொண்ணு அப்படி அடிக்கடிக்க வந்துட்டு போகிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏதாச்சும் ஒடுக்கணுக்கு ஒன்று ஆகி பிரச்சனை ஆகிடும் போது. எவ்வளோ வயசு பையன், அந்த பொண்ணும் வயசு பொண்ணு. சத்யாவுக்கு நம்ம குடும்ப சூழ்நிலை தெரியும், அவள் எதுவும் செய்ய மாட்டா, ஆனால் அந்த பொண்ணு பெரிய எடுத்த பொண்ணு வேற, ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது மேடம். அதான் உங்ககிட்ட இதை பற்றி பேசலான்னு வந்தேன். நான் அவகிட்ட பேச முடியாது, நேரம் இருந்தால் அவகிட்ட நீ இதை பற்றி பேசுறியா மீடா அப்படின்னு சொல்லவும், பா கவலைப்படாதம்மா, சத்யாவுக்கு தெரியும் எப்போ என்ன பண்ணணும்னு, அதனால் நீ பயப்படாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை விடா, சாதாரண வீட்டு பொண்ணாக இருந்தால் கூட சரின்னு சொல்லலாம், வேறு ஏதாவது யாராச்சும் ஒரு பொண்ணாக இருந்தால் நான் பாடானே சொல்ல மாட்டேன். அவனுக்கு கல்யாணம் படிக்க ஆசை இருந்தால் அவன் கல்யாணம் படிக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், நான் வாழ்த்துவேன். ஆனால் பெரிய இடத்த பொண்ணு கண்டிப்பாக நமக்கு செட் ஆகாது விடா, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லவோ, சரிவா அந்த பொண்ணோடைய மனசில் எண்ணம் இருக்கோ இல்லை இவனோடைய மனசில் எண்ணம் இருக்கோ நாமளே கற்பனை பண்ணிக்கணும், நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு மீனா சொல்லவும், சரி அதுக்காக தான் வந்தேன், நானும் போய் கடை திறக்கணும், கோயில் வாசலில் கிளம்பட்டுமா, இன்றைக்கி பிரதோஷம் வேறு அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம்மா அதுக்கு தான் நானும் சீக்கிரமாக கடையை திறந்தேன், சரிம்மா நீ ஆட்டோ பிடிச்சி பத்திரமா போய்க்கோ அப்படின்னு வீடா சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்களா. போனதுக்கப்புறமா வீடா வந்து யோசிக்கிறாங்க. என்ன அம்மாவுக்கு ஆல்ரெடி அந்த பொண்ணு மேலே டவுட் வந்துருச்சு, அந்த பொண்ணு அதுக்கேற்ற மாதிரி சத்யா கிட்ட லவ் பண்ணுறது தான் சொல்லியிருக்கு. நாம கிட்ட சத்யா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா, நாம தான் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கோம். ஆனால் கண்டிப்பாக அந்த பொண்ணு உண்மையிலே லவ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க போல இருக்கு. அம்மாவுக்கு பெரிய எடுத்த பொண்ணுன்னு ரொம்ப பயப்படுறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு இங்கே மீனாவே யோசிக்கிறாங்க. சரி என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம், அவளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏன் அவனை தடுக்கணும், பெரிய எடுத்த பொண்ணாக இருந்தாடா ஏழை இருந்தாடா, காதல் யாரையும் பார்த்து வரதில்லையே, அந்த பொண்ணு ஒன்றும் பணக்கார வீட்டு பையனை வளைச்சு போட வரலையே, அந்த பொண்ணு ஒரு ஏழை, நம்ம சத்யா நம்ம குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க.
இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மனோஜ் கிளம்பி ஷோரூமுக்கு போகவும் கனவுல எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போது தினவழியும் நடக்க போகுது நம்ம மனோஜ்க்கு. ஸோ ரோகிணி அந்த பக்கமாக வந்துட்டு இருக்காங்க. மனோஜ் அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே காரில் வந்து நின்றுட்டுருக்காரு ஷோரூமுக்கு போன வரையில் ஃபோன் பேசிட்டு. அப்போ தான் ரோகிணி நம்மளுடைய கார் இல்லை, அதாவது மனோஜோட கார் அப்படின்னு பார்த்துட்டு வந்து காரை தந்து உட்காடுறாங்க. மனோஜ் அதை அப்படியே பார்த்துட்டு இந்த கனவுல வந்த மாதிரியே நடக்குது அப்படின்னு இந்த கனவு தானே அவர் பாட்டுக்கு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு. என்ன இது நாம் இங்கே வந்து உட்காரோம், அவங்க ஒரு வித ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு உடனே மனோஜ் கையை கட்டி பிடிச்சிக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. இந்த ரோகிணி அவங்களுக்கான ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த மனோஜ் மொக்கு மாதிரி ஃபோன் பேசிகிட்டே இருக்காரு. ஃபோன் பேசி முடிச்சுட்டு அவர் பாட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் போயிட்டு ஷோரூம்க்கு இறங்கலான்னு பார்த்தா அப்பயும் ரோகிணி கூடவே இருக்காங்களா. என்னது இது, கடவுளை உடனே போயிட்டா ஆனால் இப்போ இங்கே இருக்காளே துரத்திட்டு வந்தா அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். அதுக்கப்புறமா என்ன மனோஜ் இறங்க ஷோரூம் வந்துடுச்சு அப்படின்னு உடனே அப்போ இந்த இடவா நீ காரில் தான் இருக்கியா அப்படின்னு மனோஜ் அப்போ தான் ரோகிணிக்கிட்டே பேசுகிறாங்க. என்ன மனோஜ் இவ்வளோ தூரம் அங்கேருந்து நம்ம 2 பேரும் ஒன்றா தான் வந்தோம், இங்கே வந்து இது கனவா நனவாண்டா என்ன அர்த்தம்? இது கடவுள் நனவு தான் மனோஜ். என்ன கடவுள் அடிக்கடிக்கு நான் இப்போ வந்து ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறானா? அதுக்கு தான் சொல்கிறது நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். அப்போது நீ என்னை பற்றி நடிச்சுக்கிட்டே தான் இருக்க அப்படி தானே அப்படின்லாம் வந்து சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு கடவுளை தான் டார்ச்சர் பண்ணுறடா, நேர்லேயே வந்து எதுக்கு இப்போ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன், முதல்ல இறங்கு அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. என்னது இது, இவ்வளோ நம்ம மறக்கணும்னு நினச்சாலே மறக்க முடியல, நேர்லேயே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான், கடவுளே வந்துட்டே இருக்கா, அம்மா நமக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு அவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க, இவங்கிட்ட நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.